Welcome to English class, 5th standard, term 3, unit 2. We are one. There is one girl. What she want? I want peace for all in the world. Do you? அந்த பாப்பா என்ன சொல்கிறா? நான் எல்லா இடத்துலையும் அமைதியாக உலகம் இருக்கணும்னு விரும்புகிறேன். நீங்கள் அப்படின்னு கேட்குறா. நீங்கள் விரும்புகிறீங்களா? Next, my little Pictionary. Wag, fast movement of the tail to and fro. வேகமாக நகரும் வால். Pet, an animal raised as a friend or family. நண்பர் மற்றும் குடும்ப நபர் போல் வளர்க்கப்படும் விலங்கு. செல்லப்பிராணின்னு கூட சொல்லலாம். Sink, சிங்க்னா தொட்டி. A fixed basin with a tap for water. தண்ணீருக்காக ஒரு குழாய் கொண்ட நிலையான பேஷின். கிராக், வெடிப்பு. பிரேக் ஆர் காஸ் டு பிரேக் வித்தவுட் கம்ப்ளீட்லி. செப்பரேட்டட் இன்டு பீசஸ், உடைத்தல் அல்லது உடைவதற்கு காரணமான பகுதிகள். கார்பேஜ், கார்பேஜ்னா குப்பை. ரபிஷ் ஆர் வேஸ்ட், கழிவுகள். லெட் அஸ் லேர்ன் தி கிராக்டு காஃபி கப், உடைந்த காபி குடுவை. Kani was waiting for her parents to return from work. She was eager to talk to her parents about her day at school. Suddenly Teddy, the dog, ran to the gate with his favorite pillow. கனி அவங்களோட வேலையிலேருந்து திரும்புகிற பேரண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவளுடைய ஸ்கூலில் நடந்த விஷயத்தை பற்றி அவங்க அப்பா அம்மாட்ட பேசுகிறதுக்கு ஆர்வமாக இருந்தா. திடீர்னு டெடின்றது அவளோட பெட்டு, நாயோட பேர். டெடி நாய் அவளுக்கு பிடித்த பில்லோவை எடுத்துக்கிட்டு வாசலுக்கு ஓடுது. டெடி, வேர் ஆர் யூ ரன்னிங் ஆஸ்க்டு கனி. டெடி, நீ எங்கே ஓடுற அப்படின்னு கனி கேட்குறா. கனி ran after Teddy to see where he was going. Kani's parents were at the gate. Teddy was so happy to see them and he took his pillow as a sign of welcoming them. Teddy would not stop wagging his tail and followed them until they pet him. Kani didn't even wait for a moment and started talking about her day to her parents. கனி பார்த்துட்டே டெடிக்கு பின்ன ஓடுறா. வாசல்ல அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. டெடி அப்படியே அவங்கள பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுது. அவங்கள வரவேற்கிறதுக்கு அடையாளமாக தான் அது அந்த பில்லோவை எடுத்துக்கிட்டு ஓடிச்சு. டெடி அதோட வாழை அசைக்கிறத நிறுத்தாமல் அவங்க அதை தொட்டு தடவர வரைக்கும் அவங்கள பின்னாடியே தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இட் வாஸ் அ சாட்டர்டே மார்னிங் அட் 9 AM. While Kani was painting, Teddy ran to the gate with his pillow. அது ஒரு சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு கனி டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா. அப்போ டெடி என்ன பண்ணுது? திருப்பியும் பில்லோவை எடுத்துக்கிட்டு வாசலுக்கு ஓடுது. டெடி, பேரண்ட்ஸ் ஆர் ஹியர், வேர் ஆர் யூ ரன்னிங் நவ் ஆஸ்க்டு கனி. கனி கேட்குறா, டெடி, அப்பா அம்மாவே இங்கே இருக்காங்க, நீ பில்லோவை எங்கே எடுத்துகிட்டு ஓடுற? கனி ran after him. This time it was Selvi, the house helper at the gate. Teddy would not stop wagging his tail and followed her until she pet him. டெடி பில்லோ எடுத்துகிட்டு ஓடுது வாசலுக்கு. யாருன்னு பார்த்தா செல்வி அக்கா. அவங்க கனி வீட்டில் ஹெல்ப்பராக இருக்கிறவங்க. அவங்க அதை தடவி கொடுக்குற வரைக்கும் வாலாட்டிக்கிட்டே நிற்கிது டெடி. செல்வி then started cleaning the house and every time she walked near Teddy, he would wag his tail. Kani walked into the kitchen where Selvi was cleaning the vessels. Near the kitchen sink, Kani saw an old cracked cup with coffee in it. After finishing all the work at home, Selvi drank the coffee. செல்வி வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு தடவையும் டெடி பக்கத்தில் போகிறப்ப அது வாழை ஆட்டி ஆட்டி காட்டும். செல்வி பாத்திரத்தெல்லாம் சுத்தம் செஞ்சிட்ருக்கிறப்ப சமையல் கட்டுக்குள்ளே கனி நடந்து போனான். சமையல் இடுக்கில் ஒரு உடஞ்ச பழைய காப்பி கப்பை பார்த்தா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு
அப்புறம் செல்வி காஃபி குடிக்கிறா. At around 12 noon, while Connie and Teddy were in the garden, she heard someone whistling. Teddy again ran to the gate with his pillow. சரியா மத்தியானம் 12 மணிக்கு கனியும் டெடியும் தோட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ யாரோ விசில் அடிக்கிற சத்தம் கேட்குது. டெடி திருப்பியும் வெளியில் தலையானியோட வெளியில் ஓடி போய் பார்க்குது. Teddy, செல்வி அக்கா left an hour ago. And where are you running again? asked Kani. டெடி, செல்வி அக்கா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்களே, நீ திருப்பி எங்கே ஓடுற அப்படின்னு கனி கேட்குறா. கனி again ran after him. This time it was Muthu. Muthu collects garbage from every house. Teddy would not stop wagging his tail until Muthu pet him. Kani ran to the kitchen to pick up the garbage bag. கனி திருப்பி அவனுக்கு பின்னாடியே நாய்க்கு பின்னாடியே ஓடுறா. இந்த தடவை அது முத்துன்றது ஒவ்வொரு வீட்லேயும் குப்பைகளை சேகரிக்கிற ஒரு ஆள். முத்து தடவி கொடுக்குற வரைக்கும் டெடி அதோட வாழை ஆட்டுறதை நிறுத்தவே இல்லை. கனி குப்பை எடுக்க சமையலறைக்குள்ளே ஓடுறா. Connie, will you eat these sweets? There are only 2 left and it is getting old, asked Kani's mom. கனி, இந்த இனிப்புகளை சாப்பிட்றியா? இன்னும் 2 மட்டும்தான் மிச்சம் இருக்குது, அது பழசாகி போய்கிட்டே இருக்குது. கனி அம்மா கேட்குறாங்க. நோ, ஐ won't eat, replied கனி. இல்லை, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு கனி பதில் சொல்கிறான். There is also some left over rice from yesterday. I will pack both the sweets and rice. We can give it to Muthu, said Kani's mom. நேற்று சமைச்ச அரிசி சாதம் அப்புறம் ஸ்வீட்ஸு இது 2ம் நம்ம முத்துக்கிட்ட கொடுத்துர்லாமா அப்படின்ட்டு அவங்க மாம் கேட்குறாங்க. Kani drops off the garbage and gave Muthu the leftover food. கனி குப்பைகளை எடுத்து முத்துக்கு எஞ்சிய உணவையும் கூடவே கொடுக்குறா. After an hour, Connie's father prepared Connie's favorite biryani. Connie's family sat to have lunch. 1 மணி நேரம் கழித்து கனியோட அப்பா கனிக்கு பிடிச்ச பிரியாணியை செய்கிறாரு. கனி குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் மதியம் சாப்பாடு சாப்பிட உட்காடுறாங்க. We are having guests at home, Connie, said her mom. Who is coming? asked Connie. நம்ம வீட்டில் சொந்தக்காரங்களை வரவேற்க போகிறோம் அப்படின்ட்டு கனியோட அம்மா சொல்கிறாங்க. Who is coming? asked Kani. யார் வராங்க அப்படின்ட்டு கனி கேட்குறா. ராணி ஆண்டி and her 2 years old son அன்பு are coming from America, replied her mom. ராணி அத்தை அப்புறம் அவங்களோட 2 வயசு பையன் அன்பு 2 பேரும் அமெரிக்காவிலேருந்து வராங்க அப்படின்ட்டு அம்மா பதில் சொல்கிறாங்க. I am very excited to play with அன்பு. At what time are they coming? நான் அன்போட விளையாடுறதுல ரொம்ப உற்சாகமாக இருக்கேன். அவங்க எந்த நேரத்தில் வராங்க அப்படின்னு கேட்குறா கனி. Around 5 PM, replied her mom. சாயந்தரம் 5 மணிக்கு வராங்கன்னு அம்மா சொல்கிறாங்க. Before they come home, you take Teddy for a walk, okay? said Kani's father. அவங்க வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நீ டெடியை ஒரு தடவை நடக்கிறதுக்கு அழைச்சிட்டு போ, சரியா அப்படின்ட்டு அப்பா சொல்கிறாரு. ஷோர், செட் கனி. நிச்சயமாக டேடி அப்படின்றா. ஆஃப்டர் எ ஃபியூ ஹார்ஸ் ஆஃப் நாப், கனி பேரண்ட்ஸ் ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் டின்னர் ஃபார் ராணி ஆண்டி. கனிஸ் மாம் டுக் த நியூ டின்னர் பிளேட்ஸ், கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் ஃப்ரம் த கபோர்ட் அண்ட் கிளீன்ஸ் தம். ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி ராணி அத்தைக்கு நைட்டு டின்னர் ரெடி பண்ணுறாங்க. கனியோட அப்பாவும் அம்மாவும் புது தட்டு கப்பு கரண்டி எல்லாமே அலமாரியில் இருக்கிறத எடுத்து சுத்தம் செய்கிறாங்க. கனி took Teddy out for a walk. While crossing a provision store at the end of the street, Teddy suddenly started running. கனி டெடியை வெளியில் அழைச்சிட்டு போகிறா. தெரு கடைசியில் ஒரு கடையை கிராஸ் பண்ணுறப்ப டெடி திடீர்னு ஓடுது. டெடி, why are you running now? asked Kani. டெடி, நீ ஏன் திருப்பி ஓடுற அப்படின்னு கனி கேட்குறா. கனி ran with Teddy holding his
leash very tightly. கனி அவளுடைய அந்த சங்கிலியை இறுக்கமாக பிடிக்கிறா. செயினை இழுத்து பிடிச்சு டெடி கூடவே ஓடுற. This time it was Amar, the provision shop owner, who was standing outside the shop. Teddy ran to him and would not stop wagging his tail until Amar pet him. There was a dog lying outside the shop. Kani remembered how some people would throw stones at this dog. While she was thinking about it, Teddy started playing with that dog. Kani pet the other dog. இந்த தடவை வெளியில் கடையிலோட உரிமையாளர் நின்றுட்டுருக்காரு. டெடி அவர்கிட்ட ஓடுது. அவர் பேர் அமர். அதை தட்டி கொடுக்குற வரைக்கும் வாழை ஆட்டிக்கிட்டே நிற்குது. கடைக்கு வெளியில் ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய் மேலே ஒரு சிலர் கல்லை எடுத்து வீசுவாங்க. அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே டெடி அந்த நாயோட விளையாட ஆரம்பிக்குது. கனி அந்த நாயை தட்டி கொடுக்குறான். ஆஃப்டர் எ ஃபியூ மினிட்ஸ் டெடி அண்ட் கனி ஸ்டார்டட் வாக்கிங் இன் டு தி நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட். ஒரு சில நிமிஷத்துக்கு அப்புறம் டெடியும் கனியும் அடுத்த தெருவுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. டெடி ஸ்டார்டட் ரன்னிங் அகைன். டெடி திருப்பியும் ஓட ஆரம்பிக்குது. ஹோ நோ டெடி, நாட் அகைன். Why are you running again? Who is it now? said Kani. ஓ டெடி, திருப்பி ஓடுற, என்னால் முடியல, ஏன் ஓடிக்கிட்டே இருக்க? இது யார் இப்போ அப்படின்ட்டு கனி கேட்குறா. This time it was Mary. She was a differently abled person who sells candles outside a church. Teddy ran to her and would not stop wagging his tail until she pet him. They continued walking. Teddy and Kani finally reached home and were ready to welcome guests. Kani's family had a great time with Ronnie auntie and her son. After a long day, they all went to sleep. இந்த தடவை அது மேரி. அந்த பொண்ணு சர்ச்சுக்கு வெளியில் மெழுகுவத்தி விற்கிறக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணு. டெடி அவகிட்ட ஓடுது. மேரி தடவி கொடுக்குற வரைக்கும் வாழை ஆட்டிக்கிட்டே நிற்கிது டெடி. அப்புறம் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க தடவி கொடுக்குறாங்க. டெடியும் கனியும் கடைசியில் வீட்டுக்கு சொந்தக்காரங்களை வரவேற்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. கனியோட குடும்பம், ராணியத்தை, அவங்க பையனும் இருந்தாங்க. அது ஒரு சந்தோஷமான நாளாக அவங்களுக்கெல்லாம் தோணுச்சு. ரொம்ப நாள் கழித்து எல்லாரும் அவங்க ஒன்றா தூங்க போனாங்க. கனி வாஸ் ஸ்லீப்பிங் அண்ட் சடன்லி saw flashes of the broken coffee cup, leftover food, the street dog getting hit by stones in her dream. Kani woke up very disturbed. கனி தூங்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அவளுக்கு ஒரு கனவு வருது. அவள் கனவுல உடைஞ்ச காஃபி கப்பு, அப்புறம் பழைய சாதம், ஸ்வீட்டு, நாயை கல்லால் அடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி கெட்ட கனவுகள்லாம் வருது. She looked around. She drank water and went back to sleep. After a while, Kani saw flashes of Teddy playing with Mary. Muthu and Anbu. Kani woke up again, but this time with tears filled in her eyes. She realized how Teddy was compassionate and how he loved everyone equally. At that moment, Kani decided that she will also treat everyone equally with love and respect. She hugged Teddy and kissed him. Teddy wagged his tail and both went back to sleep. Kani சுத்தியும் பார்க்குறா. அவள் தண்ணீர் குடிச்சிட்டு திருப்பி தூங்கிறதுக்கு வரா. கொஞ்ச நேரம் கழித்து கனி பார்க்குறா. திருப்பியும் அந்த கனவு வருது. டெடி, மேரி, முத்து, அப்புறம் அன்பு இவங்களோட விளையாடுறது மாதிரி போகுது. ஆனால் இந்த தடவை அவளோட கண்ணில் கண்ணீர் நிரம்பி வழிஞ்சுது. ஏன் அப்படின்னா எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் உணர்ந்துட்டா. டெடி எவ்வளோ இறக்கமாக இருக்குது, அது எல்லாரையும் ஒரே மாதிரியே ட்ரீட் பண்ணுது, எல்லாரும் அதை ஒரே மாதிரி நேசிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளும் இனிமேல் எல்லாரையும் சமமாக தான் நினைக்கணும், மரியாதையாக நடத்தணும் அப்படின்ட்டு டெடியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறா.
டெடி வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கு. 2 பேரும் தூங்க போகிறாங்க. கனி narrated the entire dream to her parents. Kani parents didn't say a word and remained very quiet. The same day at 9 a.m., Teddy ran to the gate with his pillow. It was Selvi again. Selvi started doing her routine of cleaning dishes. கனி அவளுக்கு வந்த கனவை பற்றி அவங்க அப்பா அம்மா கிட்ட விவரமாக சொல்கிறா. கனி அப்போ அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அப்போ எதுவுமே அவங்க சொல்லலை, ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. அதே மாதிரியே அடுத்த நாள் காலையில் டெடி வந்து பில்லோவை எடுத்துக்கிட்டு வெளியில் ஓடுது. அந்த 9 மணிக்கு யார் வராங்க? செல்வி அக்கா திருப்பியும் வராங்க. வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கனி வாக்ட் இன் டு த கிச்சன் to see a new coffee cup on the counter. Kani smiled and walked back to the room with a renewed hope. கனி மறுபடியும் கிச்சனுக்குள்ளே போகிறா. அங்கே உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் அங்கே ஒரு புதுசான காபி கப்பு இருக்குது. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக திருப்பி அவளோட ரூம்குள்ளே போகிறா. இதிலேருந்து நம்ம இந்த லெசன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ்? அதாவது பணக்காரங்க ஏழைங்க அப்படின்ட்டு பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம நினைக்கணும். அவங்களுக்கு மட்டும் பழைய சாதம் அந்த ரொம்ப தேவையில்லை வீணாக போனதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதுதான் நம்ம இந்த லெசன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரையும் ஒரே மாதிரியே ட்ரீட் பண்ணணும். அதுதான் மனித நேயம். நல்ல விஷயமும் கூட. குட்டீஸான நீங்கள் இதெல்லாம் நல்லதாக கற்றுக்கணும். Glossary. Left over, extra or excess, differently abled, a person who is physically disabled. Flash, sudden burst of bright light, disturbed, troubled, renewed, to start freshly. We will see in the next class poem The Dreamer. Thank you.